அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பிஜேபிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இத ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு. ஒன்னு 20லிருந்து 27 பிஜேபிக்கு அதிகம். இது பிஜேபியோட அழுத்தம் காரணமாக அதிமுக இதை கொடுத்துச்சா அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு காங்கிரஸை விட ஒரு தொகுதி குறைவாக தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இபிஎஸ் ஓட கைதான் ஓங்கி இருக்குன்னு பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல, இந்த 27ன்றதே ஒரு அதிகம் தான். ஏன்னா நீங்க கடந்த முறை 20, இந்த 27. அதே போல முதல் முறையாக ஒரு அஇஅதிமுக கூட்டணியில் பிஜேபி தான் பிரதான கூட்டணி கட்சியாக இப்ப இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அதிக சீட்டில் போட்டியிடுவது இப்போது பிஜேபி. அது 27 சீட்டில் இருக்கு. கடந்த முறை பாமகவுக்கு ஒதுக்கிய சீட்ல இருந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை பாமக தான் 23 சீட்ல அவங்க முதல் இடத்துல இருந்தாங்க. ஆனா இந்த அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, பிஜேபிக்கு கூடி இருக்குன்னு போது பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதனால அந்த அடிப்படையில எங்களுக்கு அதிகமாக நீங்க சீட்டு தரணும். ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 7 இடங்கள்ல அதிமுக டெபாசிட்டே இழந்தது. அப்ப அதெல்லாம் காரணமாக காமிச்சு நாங்க வளர்ந்து விட்டோம், எங்களுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தமும் நெகோசியேஷன் ஸ்கில் இரண்டுமே கலந்து அதோட விளைவாக இப்ப அவங்களுக்கு 27 கொடுத்துட்டாங்க. அங்க திமுக காங்கிரஸ்க்கு 28 கொடுத்ததுக்கு அந்த சூழலே வேற. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 25 கொடுத்தாங்க. இந்த தடவை அந்த அவங்க தொடர்ந்து இழுபறியில போய் ஒரு நெகோசியேஷன் இழுத்துக்கிட்டே போய் அதோட விளைவாக அந்த 28 சீட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் 27க்கும் 28க்கும் நான் பெரிய வித்தியாசம் பார்க்கல. இங்க பிஜேபிக்கு இவ்வளவு முக்கியத்துவம்ன்றது இது முதல் தடவையாக தான் நான் பாக்குறேன். இந்த தொகுதி உடன்பாட்டுல மிக முக்கியமா பேசப்பட்டது ரெண்டு விஷயம். இது இண்டிவிஜுவல் டீலா இருக்குமா இல்லனா பேக்கேஜ் டீலா இருக்குமா அப்படின்ட்டு இபிஎஸ் தான் எல்லா கட்சிகளுக்கும் வழங்கி இருக்கிறாரு. இது எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அது ஒரு அவருடைய தன்னை அசெப்ட் பண்ணிக்காரு. ஏன்னா கடந்த சில நாட்களாவே பேச்சு என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி ஒரு அதிகமான ஒரு பெரிய ரோல் இங்க பிளே பண்ணதோ, என்டிஏ ஆட்சி வரும், பிஜேபி என்டிஏ ஆட்சி வரும், இப்படி எல்லாம் தொடர்ந்து பிரதமரும் அமித்ஷாவும் இங்க பேசிக் கொண்டிருந்தது. அதே போல டெல்லிக்கு தொடர்ந்து இவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் மற்ற கூட்டணி கட்சிகளும் சென்றது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தவறான, அதாவது தவறான இல்ல, ஒரு எண்ணம் என்ன இருந்ததுன்னா பாஜகவோட கை ஓங்கி இருக்கிறது, இங்க அதிமுக ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரே இந்த இடத்தெல்லாம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. அதுவும் அவங்க கட்சி அலுவலகத்துல இவங்க எல்லாம் அழைச்சி அங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப இதுக்கு முன்னாடி திரு டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு தொகுதி வேணும் என்பதை நாங்கள் பாஜகவுடன் தான் பேசுவோம், அதிமுகவோட பேச மாட்டோம்னு சொன்னாரு. ஆனால் அப்படியாப்பட்ட டிடிவி தினகரன் இன்னைக்கு அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு இவருக்கு ஒதுக்கப்பட்ட 11 சீட்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால எடப்பாடி இப்போ கொஞ்சம் லேட் ரியலைசேஷனா இல்ல, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிமுக பிரதானமாக நடத்தினால்தான் நீங்கள் தேர்தலில் ஒரு பலத்த போட்டி திமுகவுக்கு தர முடியும். இங்க பாஜகவை பிரதானமாக நடத்தினால் அந்த பலத்த போட்டி என்ற அந்த பர்செப்ஷன்ல நம்ம தோத்துருவோம் அப்படின்றத உணர்ந்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். கருத்துகளுக்கு நன்றி திரு சுரேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.